அதாவது ஆண்டவர் இந்த புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டித்து 1000 வருஷம் அரசாட்சி. அப்போ நம்ம வந்து ஆண்டவர் கூட அரசாட்சி செய்வோம். எப்படி யாரால நியாயம் தீர்ப்பது தெரியுமா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1-2 படிக்க பார்க்கலாம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? 6:1-2. உங்களில் ஒருவனும் ஒருவனுக்கு வேறு உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறிவீர்களா? உலகம் உங்களால் நியாயம். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறது யாரு? இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்துறாங்களா? உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். உங்களை கர்த்தர் அடுத்த 3 வசனம். தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பார் என்று தேவதூதர்கள் கூட நியாயம் தீர்க்கிற அதிகாரம் நமக்கு தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சிலுவையில் இரத்தம் சிந்துறது சும்மா இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம எடுக்கணும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் ஆராதிக்க போறோம். கர்த்தாவே அந்த அதிகாரத்தை அப்பா பிதாவே கூப்பிட்டு நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறார். அது யாருதான் சுதந்தரிக்க முடியும்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்து எடுக்கணும். யாராவது ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கீங்கன்னா சீக்கிரம் ஒப்பு கொடுத்துருக்கு. ஆண்டோடைய வருகை அதி சீக்கிரம். நான் ஒரு வசனம் சொல்றேன். வெளிப்படுத்தல் 12:12 சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். 12 ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வீற்றிருக்கிறவர்களே கலிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. என்னது ஐயோ? குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியா எனக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அதற்கு முன்னாலே ரட்சிக்கப்பட்டு என் பிதாவின் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்துல பங்கு கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிசாசுக்கு தெரிந்து போச்சு. அவனுக்கு கொஞ்ச காலம் அவன் தோற்று போனவன். அவன் நம்மை ஜெயிக்க முடியாது. ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. அவனுடைய தலையை ஆண்டவர் இயேசு சிலுவையில் நசுக்கிவிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கூட கெட்டு போகாதீர்கள். ஆண்டவருடைய சித்தம் அதுதான். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சாப்டர் போனா லேட் ஆயிடும். அடுத்த 4வது இயேசு இதற்காக வந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம்